நன்றி நன்றி மாதவன். சுந்தர் சொன்னார் இல்லையா, எல்லாரும் அவங்க அனுபவத்தை சொன்னாங்கன்னு. அதை நானும் செய்யாம விட்டேனா எப்படி இல்ல? இங்க நம்ம நண்பர் பிஆர் பேசும்போது சொன்னார், முதல்ல நம்ம வந்து ஒரு 5 மாவட்டங்கள் அரசு வந்து தீர்மானம் போட்டிருந்தது. நாம வந்து விருதுநகர் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம அதையும் சேர்த்தோம். அந்த சமயத்தில் வந்து கவர்னர் ஆட்சி வந்ததில் இதுலையும் சேர்ந்து போங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் தான் மத்திய அளவில் வந்து பிஜிவிஎஸ் உருவாக்கியிருந்தாங்க 1990. அந்த பிஜிவிஎஸ் உருவாக்கிய போது, பாரத் கியான் விக்யான் சமிதி உருவாக்கிய போது தேசிய அளவில் வந்து எழுத்தறிவுக்கான ஒரு பயணம், பிரச்சார பயணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு மாநிலங்களில் அதுக்கான இயக்கம் நடந்தது. அந்த இயக்கம் நடந்தபோது மத்திய அரசாங்கத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை, ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், MHRD, சிலரை தேர்வு செய்து லிட்ரஸி அம்பாசிடர் அப்படின்னு ஒரு சிறப்பு கௌரவ பதவி தான், அதுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது, கௌரவ பதவி கொடுத்து நீங்க போய் இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் வந்து முயற்சி எடுங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் துவங்கி நம்மளெல்லாம் பேட் பண்ணிக்கிட்டு மார்த்தட்டிக்கிட்டு போறதுக்காக இல்லை, இந்த சாதித்தது என்ன என்பதிலிருந்து நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய, நம்ம என்ன செய்யணும் என்பது பற்றிய ஒரு கருத்து வருவதற்காக. அகைன் பிஆர் பேசும்போது சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் கவனத்தில் கொண்டு வரேன். 25 வருடத்துக்கு முன்னாடி செல்போன்லாம் கிடையாது. நான் இப்போ மோகனாட் அப்போ அந்த சமயத்தில் கேட்டேன், அப்போ என்ன கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு. அவங்களே மண்டே யோசிச்சாங்க, ஆமா டெலிஃபோன்ல எப்படி கான்டாக்ட் பண்ணோம், கான்டாக்ட் பண்ணோம். ஆனா எஸ்டிடி பேசணும், ஆத்திரையாட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், எங்க எஸ்டிடி பூத் இருக்குதோ அங்க போய் கியூல நிக்கணும், கியூல நின்று கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஃபோன் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அவர் அங்க இருப்பாரு, அவர் எங்கேயாவது போயிட்டாருன்னா. இப்படிதான் தொடர்புகள் இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தை பற்றி நாம பேசுகிறோம் என்பதையும் நம்ம கவனத்தில் வச்சு இந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கல்வி கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல, 10 ஆண்டுகள் கூட வேண்டாம், பட் சும்மா ஒரு 10 ஆண்டுகள் வச்சுப்போமே, அல்லது ஒரு 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் வெளிவந்த திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள், எவ்வளவு திரைப்படங்கள்ல கல்வி ஒரு விஷயமா இருக்கு. சாட்டை, வாகை சூடவா, பல பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ பிரகாஷ் ராஜ் வந்து அதில் ஒரு அப்பாவா இருப்பாரு, அவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் வந்து கிரிக்கெட்லேயே பைத்தியமா இருப்பான். ஃபிலிம் தோனி, எவ்வளோ ஃபிலிம்ஸ். கம்பேரிட்டிவா இதே காலகட்டத்தில் ஹிந்தியில வந்த எவ்வளவு திரைப்படங்கள்ல கல்வி மைய பொருளா இருக்கு. தாரே ஜமீன் பர், அது ரொம்ப முன்னாடி வந்தது, சமீபம்ல, அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கு? இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் நீங்க திரைப்படம் மட்டுமல்ல, தொலைக்காட்சியில் வரக்கூடிய பல சீரியல் கல்வி, ஆசிரியர்கள், பள்ளிக்கூடம் மையமாக இருக்கு இல்லையா. அதாவது நம்முடைய இயல்பு கலாச்சார பண்பாட்டில் கல்வியை ஒரு அங்கமாக இன்றைக்கு இருக்கிறது என்பது நம்ம பார்க்கிறோம். இதை கொண்டு வந்ததில் அறிவொளி இயக்கத்திற்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை நம்ம நினைத்து பார்க்கிறோம். நாம இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது என்ன செஞ்சோம், நமக்கு சொந்த அனுபவங்கள் இருக்கு, பட் எல்லாம் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பல விதமான நமக்கு என்னன்னு சொல்லலாம், விரக்தி வர்றது இல்லையா இன்னைக்கு நடக்கிறத பார்த்து. ஆனா விரக்தி கொள்ள தேவையில்லை. அவைகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இது இருக்கு என்பதை நம்ம பார்க்க மறுக்கக்கூடாது. இங்க நான் ஒரு சின்ன அனுபவத்தை சொல்ல விரும்புறேன். அனுபவத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னா என் சொந்த அனுபவம் இல்லை, பட் வேற ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புறேன். சேலம் மாவட்டத்தில் அறிவொளியில் பங்கு பெற்ற ஒரு பெண்மணி, பங்கு பெற்ற ஒரு பெண்மணினா அந்த பெண்மணி வந்து கற்போரா இருக்குல்ல, கற்பிப்போரா இருக்குல்ல, கற்போரா இருந்தாங்க. அவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. அவங்க பகுதியில் அறிவொளி வந்த போது தான் கற்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவங்க வந்து ஒரு கல்வி கற்க வந்தாங்க.
ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த குடும்பம், பெரிய நிதி வசதியெல்லாம் கிடையாது. அந்த அறிவொளியில் அவங்களுக்கு கிடைத்த அனுபவம், அந்த கற்பிப்போர் சொன்னது, அறிவியல் இயக்கம் கூடுதலாக நடத்திய பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம பேசிய விஷயங்கள், இவர்கள் எல்லாம் அவங்க மனசுல பதிந்து அவங்க என்ன முடிவு வந்தாங்கன்னா, அன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்த குட்டி குழந்தை, அந்த குழந்தையை நான் எப்படியாவது நல்ல மேல் படிப்பு படிக்க வைக்க போறேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்று முடிவு செய்து முனைந்தார்கள். இன்றைக்கு அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, PhD பண்ணிட்டு இருக்கிறான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல. அவருடைய குடும்பம் பப்ளிக்கா சொல்றதெல்லாம் தவறு, ஆனால் 25 வருடத்துக்கு முன்னாடி இருந்த நிகழ்ச்சி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்புனா என்ன மாதிரி வேலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கு அவன் நம்ம சொல்றதே தப்பு, என் ஃப்ரெண்டுங்கனால அவன் நான் சொல்றேன், PhD முடிக்க போறான். 2 வருடம் அவருடைய நிபுணத்துவத்தை கவனத்தில் கொண்டு 2 வருடம் பிரான்ஸ்ல அவரை கூட்டு போய் வச்சாங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து இங்க வா எங்களோட வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி 2 வருஷம் அங்க பிரான்ஸ்ல காசு கொடுத்து கூட்டின்னு போனாங்க. எதிர்காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு ஆய்வுத்துறை தெர்மோ எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லுவாங்க. அந்த தெர்மோ எலக்ட்ரிசிட்டியில உலகத்தில் 5 இடங்கள்ல தான் ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறார், முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறார். அந்த நபர் என்னிடத்தில் தனியாக பேசும்போது சொன்னாருன்னா, இப்படி ஒரு அறிவொளி நிகழ்ச்சி நடந்து அப்படி ஒரு விழிப்புணர்வு எங்க ஃபேமிலியில் ஏற்பட்டிருக்கலன்னா நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கு யோசிச்சு பார்க்க முடியுது. கல்வியை வாழ்க்கையினுடைய ஒரு மைய அம்சத்தில் கொண்டு வந்ததுல அறிவொளிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிஜிவிஎஸ் செஞ்ச இடத்துலையும் நம்ம இதை பார்க்குறோம். தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேசுவதனால நம்ம அந்த அறிவொளி என்ற விஷயத்தில் இதை ஒன்று பார்க்குறோம். இது ஒரு செய்தி. இரண்டாவது, 25 வருடத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஜாதி கலவரங்கள் நடந்து கொண்டிருந்த சமயம் ஞாபகம் இருக்கா? பேர்லாம் வேண்டாம், எந்தெந்த இயக்கங்கள்லாம் வேண்டாம். வடார்காடா இருந்தாலும் சரி, தென் தமிழகமாக இருந்தாலும் ஜாதி கலவரங்கள் பரவலாக நடந்து கொண்டிருந்த சமயம், பல்வேறு ஜாதிகளுக்கிடையே பகையை மூட்டிவிட்டு மனிதர்களோடு சண்டை போட்டு வைத்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் நம்ம கிட்ட எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, அறிவொளி எப்படி சக்சஸ் ஆகும்? ஆனால் அறிவொளியில் நம்ம பார்த்த விஷயம் என்ன? ஜாதி மதங்களை கடந்து கற்போர் கற்பிப்போர் இணைந்து இயக்கம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், பேர்லாம் வேண்டாம் என்பதால் தான் அந்த பேர்லாம் நான் சொல்ல, ஒரு கிராமத்தில் வேறு ஒரு ஜாதியை சார்ந்தவர் உள்ளே போக முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அறிவொளி நடக்கும்போது அந்த குடியிருப்பில் கல்வி கற்பிப்பதற்காக அந்த பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி போறாங்க. பெண்மணினா இளைஞர், ஒரு இளம் பெண் தான். அந்த இளம் பெண்ணுக்கு ஊர்ல இருந்து அவங்களே முடிவு பண்ணி காவல் போட்டு எடுத்துட்டு போய் அவங்க வந்து படிப்பு சொல்ல வச்சுட்டு திருப்பி கூட்டிட்டு வராங்க. ஊர்ல இருந்துன்னா அந்த குடியிருப்புல இருந்து. ஜாதிகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை மாற்றி மக்கள் ஒற்றுமையாக இயங்க முடியும் என்று காட்டிய ஒரு இயக்கம் அறிவொளி இயக்கம். அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம என்ன செய்யணும் என்பதை இது நமக்கு சுட்டிக்காட்டுது. மக்களை இணைத்து ஒரு பொது நன்மைக்கான ஒரு இயக்கத்தை நாம் நடத்துவது என்பதுதான் இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி என்பதை நமக்கு வந்து இது காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். மூன்றாவது, இன்றைக்கு இந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் இருக்காங்க. 50% இருக்காங்களா இல்லையா நம்ம சண்டை போடலாம், ஆனால் பல பெண்கள் இருக்காங்க. முதல் முறை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் யோசிச்சு பாருங்க, அறிவொளியில இருந்த முன்னணி ஊழியர்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, முதல் முறை நாம் கூட்டம் கூட்டிய போது எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க அந்த அறையில? 1 2. அதை மாற்றி பெண்களை பெருமளவு பொது இயக்கத்தில் ஈடுபடுத்தியதற்கான ஒரு வாய்ப்பை அளித்தது எது என்று சொன்னால் அறிவொளி இயக்கம். தமிழ்நாட்டில்
கலாச்சார ரீதியாக இதனுடைய தாக்கம் என்ன என்பதை யோசிச்சு பாருங்க. பண்பாட்டு ரீதியில் இதனுடைய தாக்கம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க பல இடங்களிலும் பெண்களுடைய பங்கேற்பை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த மாற்றத்திற்கு அறிவொளி இயக்கம் தன்னை அறியாமலேயே செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு என்பதை நாம மறக்கக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடைநிலை மக்கள், அதாவது சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய, வாய்ப்பு மறுத்திருக்கக்கூடிய மக்களோடு நாம் இணைந்து இயக்கத்தை நடத்துவதனுடைய அவசியத்தையும் இது நமக்கு சுட்டிக்காட்டுது. கடைசியாக இங்க இருக்கக்கூடிய நாமெல்லாம், ஏன்னா பெரும்பாலும் நம்ம பல பொறுப்புகள் வகித்தவர்களாக இருக்கிறோம். கற்பிப்போரா இருந்தவங்க ரொம்ப குறைவாக தான் இங்கே இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த முறையில் நாம் எல்லாரும் ஒன்றா தான் நம்ம பார்த்துக்கணும். நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, என்னுடைய ஒப்பீனியனில் நாம் ஒரு முழு மனிதனாக ஆவதற்கான வாய்ப்பை அறிவொளி இயக்கம் நமக்கு காட்டியது. எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு விதமான மக்களோட நம்ம பேசுவதற்கான வாய்ப்பு, புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, நம்மை பற்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. நம்ம நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் இருந்தோம்னு சொன்னா இவ்வளவு நபர்களை நம்ம சந்திச்சிருப்போமா? அவ்வளவு நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்திருப்போமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது அறிவொளி இயக்கம். புதிய புரிதல்கள், எவ்வளவு புதிய புரிதல்கள் நமக்கு வந்தது. நம்ம எப்படிப்பட்ட மொழியை பயன்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட செய்திகளை நம்ம முன்னிறுத்த வேண்டும், மக்களுடைய மனதில் என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, நாம ஒன்று நினைச்சிருக்கிறோம், மக்கள் ஏதோ ஒன்று நினைச்சிருக்கிறாங்க. எவ்வளவு புதிய புரிதல்கள் நமக்கு இந்த அறிவொளி இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நம்மை ஒரு மனிதனாக்கிய, ஒரு முழு மனிதனாக்கியதில் அது முழு மனிதனாக முயற்சிக்க போகக்கூடிய திசையில நமக்கு வாய்ப்பு கொடுத்தது என்பது அறிவொளி இயக்கம். இந்த 4 முக்கிய செய்திகள் கல்வி என்பதை தமிழகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு தளத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக வைத்தது. பல்வேறு பிரிவு மக்கள் இணைந்து செயல்பட முடியும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியது. 1-2 இடங்கள் அல்ல, தமிழகம் பூராவிலும் கிராமமாக பெண்கள் போன்ற ஒதுக்கி வைக்கப்பட்ட பிரிவு கூட முன்கை எடுக்க முடியும், பங்கேற்க முடியும் என்று நிரூபித்தது. நம்மை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது. இந்த ஒரு 4 விஷயங்கள் இந்த அறிவொளியிலிருந்து இந்த 25 ஆண்டுகள் நம்ம நின்று பின்னோக்கி பார்த்தோம்னா நமக்கு தெரியக்கூடிய விஷயம். இந்த புரிதலில் இருந்து நாம் அடுத்து இந்த ஒரு சமகால சமூகத்தில் நாம் எப்படி செயல்படணும் என்பதை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்கணும். ஆழமாக நாம சிந்திக்கிறது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பன்முக அனுபவத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய போறோம் என்பதை யோசிக்கணும். ஏன்னா இது ஏதோ நாம நேரடியாக செய்ய போறதில்லை. இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கவங்களை அந்த லெவலுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான ஒரு யோசனையும் நம்ம இந்த அறிவொளி மாநாட்டில் நம்ம விவாதிக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பல பேர் பேசுற போது நமக்கு பழைய நினைவுகள் மட்டுமல்ல, நம்ம இன்னும் என்ன செய்யணும் என்பதை பற்றிய ஒரு உத்வேகமும் நமக்கு கொடுத்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.